Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நீங்கள் நிறைய ட்ராவல் வீடியோஸும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி லடாக் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனல் வீடியோஸும் இப்போ ரீசெண்டாக நான் வந்து நிறைய ஸ்பித்தி வேலி பற்றி வீடியோஸ் பேசிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரீசெண்டாக நான் போட்டிருந்த ஸ்பித்தி வீடியோஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஐட்னரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மெயினாக இந்த வீடியோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. அண்ட் நம்ம ட்ரிப்பு போகலன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப் போயிருந்தாங்கன்னா அவங்ககிட்டருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியும் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் விக்னேஷ்னு ஒருத்தர் லாஸ்ட் மந்த் தான் ஸ்பித்தி ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸும் நான் நிறைய கேப்சர் பண்ணி இன்டர்வியூவை கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் பிட்ஸ் அண்ட் பீசஸாக நான் எங்கே தேவைப்படுதோ அங்கே நான் இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்பித்தி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் அந்த ட்ரிப் பண்ணுறதுக்கான ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் இந்த கான்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் பேச போகிற விஷயம் வந்து ஐட்னரி, அதுக்கப்புறம் என்னென்ன காஸ்ட் இன்வால்வ்டாக இருக்குது, எவ்வளோ ஆகுது, ஃபியூல் காஸ்ட் என்ன ஆகுது, ஸோ அதை பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் என்ன மந்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், எப்படி இருக்கும் வெதர், அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். இது கூடவே கொஞ்சம் எந்தெந்த பிளேசஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது சிலதெல்லாம் சொல்லலான்னு இருக்கேன். இதெல்லாம் இந்தந்த டைம் கோடில் நான் போடுறேன், இங்கே வீடியோவில் இங்கே போடுறேன் நான், அதை பாருங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி போட்ட ஸ்பித்தி வேலி வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து கார்ட்லேயும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் லிங்க்கை. கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பித்தி வேலினா என்ன அப்படின்றது ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஐட்னரி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பித்தி வேலி ரைட் வந்து 10 டேஸில் பண்ணலாம், 5 to 6 7 டேஸில் கூட பண்ணலாம். ஸோ 10 டேஸில் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய ஏரியாஸை கவர் பண்ண முடியும். நான் வந்து 10 டேஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு. ப்ளஸ் டெல்லியிலேருந்து தான் நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வேறு இடத்துலேருந்து வருவாங்க. சில பேர் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சில பேர் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு டெல்லியிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துப்போம், அங்கேருந்து நம்ம போகிறத பற்றி பேசுவோம் ஐட்னரி. ஸோ லடாக் மாதிரி ஸ்பித்தி வேலிக்கும் 2 ரூட் இருக்குது போகிறதுக்கு. பட் மணாலி வழியாக போகும்போது உங்களுக்கு பெர்மிட் வேணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ரோத்தாங் பாஸ் கிராஸ் பண்ணணும், உங்களுக்கு பெர்மிட் வேணும் கரெக்டாக. ஸோ அந்த ரூட் போகாமல் நம்ம ஷிம்லா வழியாக இந்த ஐட்னரி பேச போகிறோம். வாங்க நம்ம ஐட்னரிக்கு போகலாம். கைஸ், ஸோ இந்த போர்டில் நான் வந்து ஒரு ரஃப்பான ரூட் மேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து கிளியராக இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இமேஜ்க்கான லிங்க்கும் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கூகுள் மேப்ஸோட டைரெக்ஷன்ஸ் லிங்க்கும் நான் போடுறேன், அதையும் செக் பண்ணுங்கள். அது நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன், லிங்க் 1 லிங்க் 2ன்னு போடுறேன். ஸோ ஹாஃப் த ரூட் வந்து ஒரு லிங்க்கில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரூட் வந்து அந்த லிங்க்கில் இருக்கும், 2வது லிங்க்கில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டே 1 நீங்கள் டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஷிம்லா வழியாக போய் நார்கண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இது வந்து டோட்டலாக ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் இந்த ஃபர்ஸ்ட் டே. அடுத்த நாள் வந்து நீங்கள் கிளம்பி சிட்குல் அப்படின்னு ஒரு இடம் இங்கே ஸ்டே பண்ணலாம். இல்லைன்னா ரேகாங் பேவோ இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணலாம். இல்லை கல்பா இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணலாம் நீங்கள். ஸோ சிட்குல் போகிறதுக்கு உங்களுக்கு கர்ச்சம்னு ஒரு இடம் வரும், அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ரைட் எடுத்திங்கன்னா சிட்குல் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். சிட்குல் ஒரு பியூட்டிஃபுல்லான இடமா இருக்கும், எஸ்பெஷலி இந்த வின்டர் டைமில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் டே ரைடு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் சிட்குலில் ஸ்டே பண்ணுறீங்களா இல்லை ரேகாங் பேவில் ஸ்டே பண்ணுறீங்களா அப்படின்றது பேஸ் பண்ணி. ஸோ தேர்ட் டே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து சிட்குல் இல்லை கல்பா எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் நாக்கோவில் போய் ஸ்டே பண்ணலாம். ரைட். ஸோ தேர்ட் டே நீங்கள் நாக்கோவில் ஸ்டே பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் தாபோ போகிறீங்க. தாபோ போகிற வழியில் நீங்கள் வந்து கியூ மானஸ்ட்ரி பார்க்கலாம். கியூ மானஸ்ட்ரியில் என்ன ஸ்பெஷல்ன்றது நான் விக்னேஷ் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நாக்கோ டு தாபோக்கு நடுவில் வந்து கியூ மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொனாஸ்ட்ரி. இந்த கியூ மொனாஸ்ட்ரியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, தெர் இஸ் அ மம்மி ஆஃப் அ மாங்க். அந்த மாங்கோட பேர் வந்து டென்சிங்.
ஸோ அந்த மம்மியோட ஏஜ் வந்து இட்ஸ் லைக் 550 years. ஸோ he was found in a frozen position while digging up that area to construct that particular monastery. So Giu வந்து ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல லொக்கேஷன். பிஃபோர் டார்க் லைக் ஒரு ஈவினிங் ஒரு 4 to 6 பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம். ஏன்னா இந்த கியூ வந்து அந்த இட் இஸ் லொக்கேட்டட் இன் சச் அன் ஏரியா. மொனாஸ்ட்ரி வந்து மேலே, கீழே வந்து வில்லேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஹார்ட்லி ஒரு 20 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. பிஸ்கிட்டோட சின்னது ஒரு 20 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கு இட் வாஸ் வெரி குட் சைட். பட் அந்த வில்லேஜ் நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் நாக்கோலேருந்து காசா போகிற ஹைவேல வந்து டைவெர்ட் ஆகணும். டைவெர்ட் ஆகி ஒரு 15 kilometers நீங்கள் மேலே போகணும். அந்த 15 kilometers இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோட். ஸ்பித்தினாலே கம்ப்ளீட் ஆஃப் ரோட். பட் இந்த 15 kilometers டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரோட். ஸோ கியூ மொனாஸ்ட்ரியிலேருந்து அப்படியே நீங்கள் தாபூ போயிட்டு தாபூவில் ஸ்டே பண்ணலாம் 4th night. ஸோ 4th day நீங்கள் தாபூவில் வந்து ஸ்டே பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணலாம், காசா போகிற வழியில், காசான்னு ஒரு டவுன் இருக்கும். ஸோ அந்த போகிற வழியில் நீங்கள் வந்து தன்கர் அப்படின்னு ஒரு மானஸ்ட்ரி இருக்கும். தன்கர்ன்ற வில்லேஜில் ஒரு மானஸ்ட்ரி இருக்குது. அந்த மானஸ்ட்ரி விசிட் பண்ணிவிட்டு மட் அப்படின்ற பின் வேலியில் இருக்கிற மட் வில்லேஜில் நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணிடலாம். ஸோ தன்கர் மானஸ்ட்ரியில் என்ன ஸ்பெஷல்ன்றதும் நான் விக்னேஷ் கிட்ட கேட்டிருந்தேன். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தன்கர் மொனாஸ்ட்ரி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா தட் இஸ் மேட் ஆன் அ கிளே. அதாவது the monastery is constructed on a clay hill. அதுதான் அந்த மொனாஸ்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் தட் இஸ் வெரி சீனிக் இன் நேச்சர் அந்த மொனாஸ்ட்ரி பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் டே, அதாவது 6th day நீங்கள் என்ன பண்ணலாம், மட்லேருந்து கிளம்பி காசா போயிட்டு, காசா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடுவீங்க. ஏன்னா அது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ காசாவிலேருந்து நீங்கள் லாங்ஸா ஹிக்கிம் காமிக் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து காசாவில் ஸ்டே பண்ணிடுங்க. ஸோ இது லாங்ஸா ஹிக்கிம் காமிக் மூணுமே ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஹிக்கிமில் தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. காமிக்கில் வந்துட்டு இட்ஸ் அ வில்லேஜ் கனெக்டட் வித் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். அண்ட் லாங்ஸா இஸ் வில்லேஜ் ஃபேமஸ் ஃபார் ஃபாசில்ஸ். இட் இஸ் கால்ட் ஃபாசில் வேலி. அந்த ஃபாசில் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து லாங்ஸாவில் நிறைய இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் காசாவில் ஸ்டே பண்ணிடுங்க 6th day. 6th day நீங்கள் காசாவில் வந்து ஸ்டே பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த நாள், அதாவது 7th day நீங்கள் என்ன பண்ணலாம், காசாவில் இருந்து டுவர்ட்ஸ் கீ மானஸ்ட்ரி போகலாம். ஸோ இங்கே தான் கீ மானஸ்ட்ரி இருக்குது. அங்கேருந்து கிபர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. கிபர் வில்லேஜ் நீங்கள் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் சிச்சம் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ். சிச்சம் பிரிட்ஜிலேருந்து லோசார் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம் நைட்டு. நீங்கள் முடிஞ்சால் சந்திரத்தால் வரைக்கும் போகலாம். அப்படி முடியலன்னா லோசாரில் ஸ்டே பண்ணிடுங்க. ஸோ 7th night லோசார் அப்படின்னு நான் போடுறேன். நீங்கள் 7th முடிஞ்சால் நீங்கள் சந்திரத்தாலும் போகலாம். ஓகேங்களா? 7th night நீங்கள் லோசாரில் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் குன்சும்லா பாஸ் பண்ணி சந்திரத்தாலில் போயிட்டு ஸ்டே பண்ணலாம். ஓகேவா? முந்தின நாளே நீங்கள் சந்திரத்தால் வந்துட்டிங்கன்னா அங்கே இன்னொரு நாள் ஸ்டே பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வரல அப்படின்னா லோசாரில் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து, அதாவது 8th day வந்து நீங்கள் சந்திரத்தாலில் வந்து ஸ்டே பண்ணலாம். சந்திரத்தால் கேம்ப் பார்த்தீங்கன்னா கேம்ப் வரைக்கும் உங்களால் வந்து வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் அந்த லேக் தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லேக் போகிறதுக்கு நீங்கள் ஒரு 4 to 5 kilometers வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன். 8th வந்து நான் சந்திரத்தால்னு போடுறேன். அடுத்த நாள் வந்து நீங்கள் சந்திரத்தால்லேருந்து மணாலி இந்த ரூட் கீழே வர்ற மாதிரி பாத்தல் அப்படின்னு ஒரு இடம் வரும். அதை க்ராஸ் பண்ணி கிரம்ஃபூன்னு ஒரு இடம் வரும். அதை க்ராஸ் பண்ணிவிட்டு ரோத்தாங் பாஸ் மணாலி நீங்கள் வந்துடலாம். ஸோ சப்போஸ் உங்களால் மணாலி வந்து ஒரு நாள் இல்லை, சந்திரத்தால்லேருந்து மணாலி ஒரு நாளில் வர முடியலன்னா பாத்தல்னு ஒரு இடம் நடுவில் இருக்கும். நீங்கள் எங்கேயும் ஸ்டே பண்ணலாம். ஸோ நீங்கள் சந்திரத்தால்லேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்க அப்படின்னா உங்களால் மணாலி வந்து ஈஸியாக நைட்குள்ளே ஈவினிங்குள்ளே வர முடியும். அப்படி வந்துட்டிங்கன்னா நீங்கள் மணாலியில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய நல்லா ரெஸ்ட் எடுங்க, சுற்றி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு நாள் மணாலி. அப்படி இல்லை நீங்கள் மணாலியில் எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல, நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் ட்ரிப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போவே வந்து மணாலியிலேருந்து டெல்லிக்கு வந்து உங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஐட்னரி. ஸோ நமக்கு வந்து
இது வந்து டோட்டலாக 11 டேஸில் கவர் பண்ண முடியும். நீங்கள் இந்த மேப்பில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் கிராம்ஃபூலேருந்து டாட்டட் லைன்ஸ் டு கீலாங் போட்டிருக்கேன். அது என்னென்னா நீங்கள் கிராம்ஃபூ ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் லடாக் ட்ரிப்பும் ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து. ஸோ நீங்கள் ரெண்டுமே சேர்த்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்பித்தி லடாக் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிராம்ஃபூ ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து கீலாங் வழியாக நீங்கள் லே கூட போகலாம். ஸோ இந்த ஐட்னரி நான் அப்படியே ஒரு குயிக்காக ஒரு தடவை ரன் த்ரூ பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஸோ டெல்லியிலேருந்து நம்ம நார்கண்ட் போகிறோம் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து நம்ம சிட்குல் போய் ஸ்டே பண்ணுறோம் செகண்ட் நைட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ரேகாங் பியோ இல்லை கால்பாலையும் ஸ்டே பண்ணலாம். தேர்ட் டே வந்து நீங்கள் நாக்கோக்கு போகிறீங்க. நாக்கோலேருந்து அப்படியே கியூ மானஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோர்த் நைட் வந்து நீங்கள் தாபோவில் ஸ்டே பண்ணுறீங்க. தாபோலேருந்து அங்கேருந்து நீங்கள் தன்கர் மானஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு அப்புறம் பின் வேலியில் இருக்கிற மட் வில்லேஜ்லேயே நீங்கள் 5th நைட் ஸ்டே பண்ணுறீங்க. அப்புறமேட்டு அடுத்த நாள் வந்து காசாக்கு போயிட்டு காசாலேருந்து லாங்ஸா, ஹிக்கிம், காமிக் மூணுத்தையும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி காசாவில் வந்து 6th நைட் நீங்கள் ஸ்டே பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் காசாலேருந்து நீங்கள் கீ மானஸ்ட்ரி போகிறீங்க. கீ மானஸ்ட்ரி நான் ஆல்ரெடி அதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில். நீங்கள் கீ மானஸ்ட்ரியிலே கூட ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிப்பர் மேலே ஒரு வில்லேஜ் இருக்குது கிப்பர்னு சொல்லிட்டு கிப்பர். அதுக்கப்புறம் அங்கேருந்து சிச்சம் பிரிட்ஜ் கனெக்ட் ஆகிறதுக்கு இப்போது ரூட்டு போட்டுட்டாங்க. ஸோ சிச்சம் நீங்கள் போயிட்டு அங்கேருந்து லோசார் வந்து ஸ்டே பண்ணலாம். அப்படி உங்களால் இன்னும் பண்ண முடிஞ்சது அப்படின்னா சந்திரத்தால் லேக்கும் நீங்கள் போய் ஸ்டே பண்ணலாம். சந்திரத்தால் லேக் நீங்கள் போக முடியலன்னா அடுத்த நாள் லோசார்லேருந்து சந்திரத்தால் லேக் நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணலாம். அடுத்த நாள் அதாவது 9th டே என்ன பண்ணலாம், அங்கேருந்து கிளம்பி பாத்தல் கிராஸ் பண்ணி கிராம்ஃபூ கிராஸ் பண்ணி ரோத்தாங் கிராஸ் பண்ணி மணாலியில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். சப்போஸ் உங்களால் மணாலி வர முடியலன்னா நீங்கள் பாத்தல் நடுவில் ஒரு இடம் இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணலாம். மணாலியில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி, ஒரு நாள் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு நாள் மணாலியில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து டெல்லிக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஐட்னரி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா பரவாயில்ல, இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த இமேஜ்க்கான. இதோட ஃபோட்டோ எடுத்து கிளியராக நான் வந்து ஒரு ஹை ரெசல்யூஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் கூகுள் மேப்ஸோட டைரெக்ஷன் லிங்க்கே நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்லியிலேருந்து ரூட்டே போட்டு கொடுத்துரும். ஆனால் அதை வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டெல்லி டு சந்திரத்தால் லேக் வரைக்கும் ஒரு லிங்க் இருக்கும், சந்திரத்தால் லேக்லேருந்து திருப்பி டெல்லி வரைக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஏன்னா ஒரே லிங்க்கில் வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண முடியல, மேப்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பெஸ்ட் மந்த் என்ன, ஸ்பித்தி எப்போ ட்ராவல் பண்ணலாம், எப்போ நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணட்டும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கு தான் இப்போ நான் பதில் சொல்கிறேன். ஸோ லடாக் மாதிரி இல்லை, ஸ்பித்தி வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் த இயர் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் இந்த குன்சும்லான்னு ஒரு பாஸ் இருக்கு இல்லையா, இந்த குன்சும்லா பாஸ் எப்போ ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட் மெயினாக வந்து ஸ்பித்தி வேலி ரைட் வந்து வின்டரில் ரொம்ப ஃபேமஸ். வின்டர் ரைட் நிறைய பேர், ஈவன் ராயல் என்ஃபீல்டே கூட ஸ்பித்தி வந்து வின்டரில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒயிட் அவுட்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ ஜென்ரலாகவே ஸ்பித்தின்னு பார்த்தீங்கன்னாலே வின்டர் ரைடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் வின்டரில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்போ வேணால் போகலாம். அந்த பாஸ் எப்போ ஓப்பனாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ இந்த பாஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா, வெரி குட் கொஸ்டின். ஸோ இந்த பாஸ் வந்து கிட்டத்தட்ட மே எண்டில் வந்து ஓப்பன் ஆயிரும். மே எண்ட்லேருந்து இந்த ஜூன் பிகின் ஆகும்போதுலேருந்து இந்த பாஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ ஜூன் ஜூலையில் போனீங்கன்னா நல்லா ஸ்னோ இருக்கும். நம்ம வந்து விக்னேஷ் கிட்டே கேட்போம் என்ன பெஸ்ட் வெதர் அப்படின்னு. ஸோ ஏன்னா அவர் ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தார். ஷிம்லா டு கல்பா அந்த ஏரியாஸ் வந்து வின்டரில் போனோம் அப்படின்னா இட் வில் பி த பெஸ்ட் ஏரியாஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா நான் போனப்போ கொஞ்சம் செமி சம்மர்ன்றதால ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஸோ வின்டரில் போனோம் அப்படின்னா நம்மளுடைய கிளைமேட்டு மிஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஸ்பித்தியோட பெஸ்ட் டைம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஜூலை 10th அப்புறம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜூலை 10th டு ஜூலை மந்த் எண்டுக்குள்ளே போய் முடிச்சிடணும். ஏன்னா ஆகஸ்ட்டுன்றது கொஞ்சம் ரொம்ப லேட்டு. ஜூலை 10th அப்புறம் போனால் அந்த வெதர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டிக் சேஞ்ச்னால மழை எதுவும் பெய்ய மாட்டேங்குது. ஸோ அந்த வெதர் நல்லாயிருக்கும்.
ஸோ ஜூன் ஜூலை போனீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ஸ்னோ வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஸ்னோ வால்ஸ் வந்து சைட்ஸில் இருக்கும், ஏன்னா கிளியர் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் ஸ்னோவை. ஸோ அந்த கிளியர் பண்ண ஸ்னோ வந்து ரோட் சைட்ஸில் நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு ஆகஸ்ட், இந்த ஜூலை ஆகஸ்ட் டைமில் போனீங்கன்னா இந்த மணாலி, ஷிம்லா இது பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெயின்ஸ் இருக்கும், மழை இருக்கும். பட் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஸ்பித்தியில் இருக்கிற ஏரியாஸ் போனீங்கன்னா நீங்கள் மழை பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் அங்கே மழைலாம் அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். பேசிக்காகவே ஸ்பித்தின்றது ஒரு கோல்டு டெசர்ட் தான். ஸோ அவ்வளோவா ரெயின்ஃபால்லாம் வராது. பட் நீங்கள் மணாலி, ஷிம்லாவிலலாம் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அந்த ஏரியா க்ராஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே செப்டம்பர் வந்தீங்கன்னா செப்டம்பரில் தான் வந்து கிளைமேட் வந்து இன்னும் டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிட்டே வரும். க்ளவுட்ஸ்லாம் வந்து அப்போ இன்னும் கூட கிளியர் ஆகிட்டே வரும். ஸோ மேபி செப்டம்பர் கூட ஒரு நல்ல டைம் தான். அதே அக்டோபர் மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு வந்து ஹெவியாக இருக்கும், ஸ்னோ வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஆல்ரெடி. கொஞ்சம் ரிஸ்கியான டைம் தான், பட் நிறைய பேர் இந்த டைம்லேயும் போவாங்க அந்த ஸ்னோஃபால், அந்த ஸ்னோ கவர்டு ரோட்ஸ் வந்து பார்க்குறதுக்குன்னே. அதே மாதிரி நவம்பர், டிசம்பர் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஸ்னோஃபால் வந்து ஹெவியாக இருக்கும். 90% வந்து ரோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டைமில். ஸோ நவம்பர், டிசம்பரில் ரோட்ஸ் க்ளோஸ் ஆகிருது இல்லையா. ஜான்வரியில் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும், ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிரும் அந்த டைமில். ஸோ இந்த வின்டர் ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜான், ஃபெப்லலாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த குன்சும் பாஸ் தான் க்ளோஸாக இருக்கும் இல்லையா. ஸோ குன்சும் பாஸ் க்ளோஸ் ஆனால் என்ன அர்த்தம், நீங்கள் இந்த வழியாக வர முடியாது, அதாவது டெல்லி, மணாலி வழியாக குன்சும் பாஸ் வர முடியாது. பட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த சைடாக நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷிம்லா வழியாக இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் வின்டரில் கூட ஸ்பித்தி வேலி உங்களால் பண்ண முடியும். இந்த குன்சும் பாஸ் க்ளோஸாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வழியாக டெல்லிக்கு வந்து வர முடியாது. ஸோ இன் ஷார்ட் ஆன்சர் என்ன, பெஸ்ட் மந்த் என்ன அப்படின்னா வின்டர் ரைட். ஸ்பித்திக்கு வின்டர் வந்து ரொம்ப சூட் ஆகும். வின்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்வரிலேருந்து மார்ச் வரைக்கும் போகலாம். இன்ஃபேக்ட் ஜூன், ஜூலை இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு மீடியமான ஒரு கிளைமேட் வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் போனது ஜூன் மந்த் தான், பட் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஒரு மீடியம் லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் இருந்தது, ரொம்பவும் கோல்டு இல்லை, ரொம்பவும் ஹாட் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் போனேன். நீங்கள் ஜான்வரி, மார்ச்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோ கவர்டு தான். ஸோ இந்த இது வந்து பியூர் வின்டர் ரைடு தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ப்ரிப்பேர்டாக போகணும். நான் அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஜூன், ஜூலையில் தான் பண்ணோம். நீங்களும் அந்த வின்டர், எக்ஸ்ட்ரீம் வின்டருக்கு ப்ரிப்பேர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க, ஜூன், ஜூலை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் வின்டர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் வின்டர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ஜான்வரி டு மார்ச் வந்து ட்ரை பண்ணலாம். ஆகஸ்ட், செப்டம்பர் வந்துட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். நீங்கள் ரெயின் அவாய்ட் பண்ணலாம் செப்டம்பரில். ஆகஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆகஸ்ட்டில் வந்து நீங்கள் ஷிம்லா இல்லை மணாலி வழியாக போனீங்கன்னா கூட கொஞ்சம் ரெயின் பார்ப்பீங்க. செப்டம்பர், அதுக்கப்புறம் அக்டோபர் நீங்கள் வந்து பண்ணலாம், ஓகேவா. இதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பரில் வந்து ரோட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன், எந்த டைமில் வந்து ஸ்பித்தி வேலி ரைட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வாங்க நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸோ அடுத்த விஷயம் வந்து எவ்வளோ செலவாகும், நான் எவ்வளோ பட்ஜெட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ காசு நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற கேள்விக்கு தான் நம்ம அடுத்தது போகலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி விக்னேஷ் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவனோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ 40க்குள்ளே வந்து இன்க்ளூடிங் ஃப்ளைட் சார்ஜஸ் முடிச்சிடலாம். ஸோ பைக்குக்கு ஆஸ் யூஷுவல் அப் அண்ட் டவுன் வந்து 11K to 12K வரும். ஃப்ளைட் சார்ஜ் ஒரு 12K, 24. மற்றபடி ஸ்டே, பெட்ரோல், ஃபுட் எல்லாமே சேர்த்து ஒரு 15 to 20க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ நம்ம பண்ணிக்கலாம். அந்த கேம்ப் சைட்டுக்கு மட்டும் ஒரு 400-500 பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டென்ட் போட்டுக்கலாம். இல்லை அவன் வந்து ஒரு பிளெயின் ஏரியா வச்சுருக்கான், அதுக்கு தனி சார்ஜ். நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கீங்க காமெண்ட்ஸில். அது என்னென்னா எனக்கு எவ்வளோ பெட்ரோலுக்கு செலவாகும் அப்படின்னு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து உங்கள் மைலேஜ் தெரியணும், எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியணும். நீங்கள் வேறு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணுவீங்க, கரெக்டாக. ஸோ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஹோல் சர்க்கியூட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றது நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபியூலுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட்ன்றது ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். டோட்டல் காஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ்
அப்படின்றது எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரிப்பை வந்து இது ஸ்பித்தி வேலிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1700 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அது எது கூட மல்டிப்ளை பண்ணுவோன்னா ஒரு லிட்டரோட காஸ்ட் என்ன, பெட்ரோலோட காஸ்ட் என்ன அந்த டைமில் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வண்டியோட மைலேஜ் என்ன அப்படின்றத வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பித்தி ட்ரிப்புக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1700 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ காஸ்ட் பர் லிட்டர் என்ன ஒரு 72 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 72 ருபீஸ் ஒரு லிட்டரு. வண்டியோட மைலேஜ் என்ன 30ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன வரும், இது வந்து 4080 கரெக்டாக. ஸோ எனக்கு டோட்டல் ஃபியூல் காஸ்ட் வந்து 4080 ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 4200ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பட்ஜெட் பண்ணிங்கன்னா ஒரு 5000 ஒரு பஃபர் வச்சு 5000ன்னு நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ 5000 நீங்கள் ஃபியூலுக்கு செலவு பண்ணலாம். நம்ம சேனலில் இன்னும் சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தவிர நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எக்ஸைட்டிங்கான கான்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். Until then, tata, bye.